உலகம் முழுவதுமே நகர்மயமாகி வருகிற சூழல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதில் ஒன்று அர்பன் ஃப்ளட்டிங், ரெண்டாவது டிராஃபிக் கன்ஜெக்ஷன், மூணாவது எடுத்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெக்ஷனை தாண்டி இன்னைக்கு போக்குவரத்து நெரிசலால் எல்லோருமே தாமதமாக அலுவலகத்திற்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்கிற ஒரு நிலைமை. இதை தாண்டி கார்பன் எமிஷன், அதிகமான கார்பன் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. கார்பன் ஃபுட்பிரிண்ட்ஸ், இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அது எதனால் அப்படின்னா, இந்த ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லப்படுற பெட்ரோல், டீசல் போன்றவற்றையெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால, நிறைய போக்குவரத்து இருக்கிறதுனால, நிறைய வெஹிக்கிள்ஸ் ரோடில் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே படாத பாடாக இருக்குது, ஏகப்பட்ட வெஹிக்கிள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1911 டெல்லி மாநகரத்திலேயே 11 கார்கள் தான் இருந்தது அப்படின்னு குஷ்வந்த் சிங் எழுதுறாரு. இன்னைக்கு பார்த்தா சில வீடுகள்லேயே 11 கார் இருக்கும். அந்த அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பெருத்து போச்சு. இந்த வெஹிக்கிள்ஸ் போகும்போது வெளிவிடுகிற அந்த புகை, அது ஒன்று. அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, அது பர்டிகுலர்லி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சாதாரணமாக உணவை சாப்பிடாம இதை அல்ட்ரா ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும்போது, ஒரு காலத்தில் வேல்யூ எடிஷன் பாங்க. உதாரணத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கை நம்ம சிப்ஸாக போட்டால் அதுக்கு வேல்யூ அதிகம். இப்போ என்னென்னா, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுனால அதுக்கு கன்சியூம் ஆகக்கூடிய எனர்ஜியும் அது வெளிவிடக்கூடிய அந்த கார்பன், இதெல்லாம் சேர்ந்து இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அதிகமாகுது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த 4 காரணங்களால் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸஸும் நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய வெளியே வருது. கார்பன் டை ஆக்சைடு, நம்ம கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் 0.03% தான் இருக்கணும். அது 0.01% அதிகமானால் கூட நம்மளால் அது தாங்க முடியாது. அது பல்வேறு விதமான இன்னல்களை ஏற்படுத்திவிடும். அதெல்லாம் என்னென்னா, இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸ் என்ன, ஹீட்டை ட்ராப் பண்ணும். எதுனா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் வேப்பர், இதெல்லாம் அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணுறதுனால என்னென்னா, இப்போ வெப்பமயமாகிட்டே இருக்குது. உலகம் வெப்பமயமாகிட்டே இருக்குன்னா அதுக்கு இதையெல்லாம் காரணம். இது இல்லாமல் இன்றைக்கி குளோபல் வார்மிங்கும் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கும் காரணம் என்னென்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இந்த மாதிரி ஒரு தீர்வை ஒருவர் முன்வைத்தார். வேங்கோவர் அச்சீவ்மெண்ட், அர்பன் பிளானிங் அண்ட் டிசைன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஜான் புண்டர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு.